எத்தனை பெரிதையா ஏசையா உம் அன்பு பெரிதையா, உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா உம் அன்பு பெரிதையா, உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா உம் அன்பு. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தன்னை இரத்தத்தால் மீட்டி, பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தன்னை இரத்தத்தால் மீட்டி, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன். எல்லாரும் சொல்றீங்களா? எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. தனிமையின் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் மலக்கரம் கொண்டன்னை மார்பில் அணைத்தீ, தனிமையின் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் மலக்கரம் கொண்டன்னை மார்பில் அணைத்தீ, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன். உண்மையில் ஆண்டவரே, கல்வாரியை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது உம்முடைய அன்பை மறக்க முடியாதே. ஆண்டவரே உம் அன்பை எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. துரோகி நான் உம்மையே பரிகாசம் செய்தேனே, நேசமாய் வந்தன்னை சேர்த்து கொண்டீரே. துரோகி நான் உம்மையே பரிகாசம் செய்தேனே, நேசமாய் வந்தன்னை சேர்த்து கொண்டீரே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா உம் அன்பு பெரிதையா, உம்
பெரிதையா ஏசையா உம் அன்பு பெரிதையா. ஆண்டவருடைய அன்பு மிக உயர்ந்தது. அழிவின் குழியில் இருந்து மீட்டெடுப்பதற்கு, பாவத்தின் கட்டுகளில் இருந்து தேவன் தூக்கி எடுப்பதற்கு, அந்தகார இருளின் வல்லமைகள் சாத்தானின் கிரியைகளுடைய கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு இயேசு செய்த கொடுத்த விலைக்கரையம் அதிகம், அவர் செய்த தியாகம் அதிகம். அவரே தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. அவர் சிலுவையில் மரிப்பதற்கு நானும் ஒரு காரணம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கண்களில் கண்ணீரோடு இந்த நாளில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர். உயர்ந்தவரே மை துதிக்கிறோம் இயேசுவே. ஆவியானவரே ஹல்லேலூயா. கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தந்தவரே. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு நாளை நினைக்கிறோம். இதுபோல ஒரு நாளில் எங்களுக்காக நீர் சிலுவை சுமந்ததை நினைக்கிறோம். சகல வியாகுலங்களையும் வேதனைகளையும் சகித்ததை நினைக்கிறோம். உம்முடைய அன்பை தியாகத்தை நினைக்கிறோம். எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று வலிகளின் மத்தியிலேயும் சிலுவை சுமப்பதின் மத்தியிலேயும் எங்களை நினைத்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். உம்முடைய பாடுகளினால் தான் இங்கே நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய மீறுதல் நிமித்தமாக நீர் காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உண்மையில் வந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மை செய்த உம்மை சிலுவையிலே அறையும்படி ஜனங்கள் சத்தமிட்டதை நினைத்து ஆண்டவரே உம்மை அப்பா நினைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நன்மை பெற்று உம்மை சிலுவையில் அறைய சொன்ன அவர்களுக்காகவும் கூட சிலுவையிலே நீர் மரித்தீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்கிறோம். எனக்கு என்ன எல்லா விசுவாசிகளையும் நீர் அழைத்து கொண்டு வாரும். சேர்ந்து கர்த்தரை உயர்த்த, நன்றி சொல்ல, பாடி மகிமைப்படுத்த, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை கேட்டு எங்களை அர்ப்பணம் செய்ய ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லாமே சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக்கி தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவர் கூட தடை இல்லாமல் எல்லாரும் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தூய கல்வாரியின் அன்பை அன்றிடவே. இந்த பாடலை சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். இயேசு சிலுவையில் தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்தார், தொங்கிக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. வலியிலும் வேதனையிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் இயேசு எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றினார். பாதியில் விடல. அந்த இயேசுவுக்கு நம்ம முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஒருவேளை ஹீட்டா இருக்கலாம், வெப்பமா இருக்கலாம், வேர்க்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவருக்காக. எஸ். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே திருமை அடைந்து தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார். சிறுமை அடைந்து தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியா
உணர்ந்து சொல்றீங்களா? உள்ளத்திலிருந்து இந்த வரி வரட்டும். சிலுவை கண்ணுக்கு முன்னாடி இருக்கட்டும். இயேசு பாடுபட்டதை நினைத்து அவர் தொங்கினார், வருந்தி மடி ஓரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம், எதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நிதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்து விடவே. அங்கோ கல்வாரியின் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன், ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன், ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் மிகவும் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்க அவர் முன்வந்தபடினால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் கடவுளாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் அவர் சிலுவை படும்போது முழு மனிதனாகவே அதை அடைந்தார். தெய்வீகத்தால் வலிகளை குறைத்துக் கொள்ளவில்லை. ஆண்டவர் தன் சரீரம் முழுவதிலேயும் அடிகளையும் காயங்களையும் வாங்கும்போது நம்மை போலவே ஆனார். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு சின்ன ஒரு முள்ளு குத்தினாலும், திடீர்னு ஒரு ஊசி குத்தினாலும் எவ்வளவு சத்தம் விடுகிறோம். ஒரே சின்ன இடத்துல அவருடைய முதுகெல்லாம் சாட்டையால் அடிக்கப்பட்டு அவருடைய சதையெல்லாம் பிற்கப்பட்டிருந்தது. ஆமென். முகமெல்லாம் அடிகள், சரீரத்தில் அடிப்படாத இடமில்லை, எல்லா வகையிலும் அடிக்கப்பட்டு ஒரு பக்கம் சரீர வலி, இன்னொரு பக்கத்தில் மனதின் வேதனைகள். தன்னோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி போனார்கள். தன்னை காட்டி கொடுத்த தன்னுடைய சிநேகிதன் இன்னும் ஜனங்கள் அற்புதம் பெற்றவர்களை தனக்கு விரோதமாய் எழுப்பினது. கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற கூட்டத்தில் தன்னால் சுகம் பெற்றவன் இருக்கிறான். தன்னிடத்திலிருந்து அற்புதம் பெற்ற மக்கள் அந்த கூட்டத்துக்குள் இருக்கிறார்கள். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அற்புதம் செய்த போது அந்த அற்புதத்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவின் இடத்தில் அற்புதம் பெற்றவருடைய முகங்களை பார்க்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சத்தமிடுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளை நேசிக்கிறவங்க ஒருத்தர் நம்மளை வெறுத்துட்டா நம்மளால தாங்க முடியாது. நம்முடைய சத்துருக்கள் நம்மளை வெறுத்தா அது தெரியாது. ஆனால் நம்மை நேசிக்கிறவர்களை நம்மை வெறுத்தால், நமக்கு எதிராக இருந்தால் நம்மால் அது தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் உடைந்து போகிறோமே. இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர்களை அவருக்கு எதிராக மாறின போது மனவேதனையில் அவர் வியாகுலப்பட தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். சத்தமாய் சொல்லுமா அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, பாவிகளுக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், அவரை நமக்காக மரித்தாரே. சேர்ந்து பாடுவோமா?
புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தனரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தனரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். நம்மை நம்பினார் உம்மை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடமுட்களும் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடமுட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் நீங்க பாடுறீங்களா? எல்லாரும் நல்லா பாடுறீங்களா? சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் தேவனை துதிப்போம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா உம்முடைய பாடுகளை எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா. அவருடைய பாடுகள் மிகவும் கொடியது. மிகுந்த வேதனை அடைந்தார். ஆண்டவருடைய பாடுகளுக்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பது எளிதாக இருக்கலாம். ஆனால் ஆமென், பாவிகளுக்காக இயேசு மரித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுக்காக இயேசு மரித்தார். அல்லேலூயா. சம்பந்தமே இல்லாதவர்களுக்காக மரித்தார். ஆமென். ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடுவோம். உணர்ந்து பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்தீசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் தோகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. எங்கள் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. பாடுறீங்களா? நீங்க சொல்றீங்களா? நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ. அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே. அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை கரை மட்டும் தாழ்த்துகிறோ. தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும்
நினைத்தால் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஒரு முறை சொல்லுவோமா? கல்வாரி கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஓ கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எல்லா கண்களை மூடி முழங்கால் படிட முடிஞ்சா முன்னாடி இருக்கிறவங்க பண்ண முடியும். சேர்ல இருக்கிறவங்க அப்படியே கர்த்தர் சமூகத்தில் அப்படியே முகத்தை நோக்கி பார்த்து யாரெல்லாம் முழங்கால் படியிட முடியுமோ அவங்க முழங்கால் படியிடலாம். இயேசு கெத்செமனேயில் முழங்கால் படியிட்டு ஆமென் வேர்வை சிந்தும்படி இரத்தமாய் சிந்தும்படி பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று இயேசு ஜெபித்தார். ஐயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். குப்பையிலும் அழுக்கிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அந்தகார இருளிலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம். ஒருத்தர் கூட கண்ணை திறக்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி ஆமென் கர்த்தரை முகத்தை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க சத்தம் உயரட்டும். மௌனமாக ஒருத்தர் இருக்க வேண்டாம் ப்ளீஸ். மௌனமா இருக்க வேண்டாம், தயவு செய்து சொல்ற, மௌனமா இருக்க வேண்டாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துற நேரம். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக மௌனமா இருந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இயேசு நமக்காக பாடுகளை சகிக்க தன்னை அர்ப்பணம் செய்தாரு. அந்த இயேசுவுக்காக சத்தத்தை உயர்த்தி நல்லா சத்தமா தேவனை துதிங்க. இயேசுவேன்னு கதறுங்க ஆண்டவர்கிட்ட. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு இருதயத்தோடு ராஜா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு கஷ்டம் இல்லாம துதிக்கிறது இல்லை, வலியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துதல். ஆமென். முழு பலத்தோடு ஆண்டவர் வாஞ்சியோடு தாகத்தோடு வருகிறேன் ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாத ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில எல்லாரும் துதிக்கிற ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே தொங்கினதை நினைக்கிற ஆண்டவரே. பாரமான சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு எருசலேமினுடைய வீதிகளில் நடந்து போனதை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரத்தாம்பர சிவப்பான பாவத்தை பஞ்சை போல வெண்மையாக்கும்படி சிலுவையில் இயேசு மரித்தாரே. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி. எல்லா நாளும் அவருக்கு நன்றி சொல்லணும். ஆனா இன்னைக்கு இது போல ஒரு நாள்ல இயேசு நமக்கு மரித்ததனால இன்னைக்கு ஒரு முறை கூட நினைப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த இயேசுவை நினைத்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாதவர், ஒரு பாவம் கூட செய்யாதவர், யாருக்கும் தீமை செய்யாதவர், எல்லாருக்கும் நன்மைகளை மட்டும் செய்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகதரமோனியா லிதரமோனியா ஷந்தனதரமோனியா. நீ எவ்வளவு நல்ல ஆண்டவர் அப்பா, எவ்வளவு நல்ல ஆண்டவர் அப்பா. தன்னை அழிப்பவர்களுக்காகவும் ஆண்டவரை மரித்தீரே. தன்னை அழிப்பவர்களை பார்த்து சிநேகிதனே என்றவரே. உங்க அன்பு ஒருபோது யாரிடத்தில் வர முடியாது. அவ்வளவு அன்பு நிறைந்தவர் நீர். உம்மை போல் அன்புள்ளவர் யார் உண்டு ஆண்டவரே? உம்மை போல் அன்புள்ளவர் யார் உண்டு ஆண்டவரே? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் நல்ல ஆண்டவர் அப்பா. இயேசுவே நீர் அவ்வளவு நல்ல ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் பெரியவர் ஆண்டவரே.
நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நான் பாவிதான், ஆனாலும் நீர் இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீர் இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. என் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீர் இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். இன்னொரு முறை சொல்லுவோமா? நான் பாவிதான். உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? நான் பாவியாதான் இருந்தேன், சிந்தினாரே. ஓ இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். கன்னங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். எல்லாரும் சேர்ந்து கன்னங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். கை காலிலே வழிந்தோடிடும் திரு இரத்தம் எனக்காகத்தான். உம் கை காலிலே வழிந்தோடிடும் திரு இரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீர் இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், நான் பாவிதான், ஆனாலும் நீர் இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. ஓ நான் பாவிதான், ஆனாலும் நீர்
ரத்தம் சிந்தினே என்று உம் பிள்ளை நான் இசையா என்று உம் பிள்ளை நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே என்று உம் பிள்ளை நான் இசையா என்று உம் பிள்ளை நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே என்று உம் பிள்ளை நான் இசையா என்று உம் பிள்ளை நான் கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். நிறைய பேர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. இயேசுவை பாடி அவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஓ வெங்காளிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா உம் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே என்று உம் பிள்ளை நான் இசையா என்று உம் பிள்ளை நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே என்று உம் பிள்ளை நான் இசையா என்று பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாக உன்னை அழைக்கிறாரே, தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்த இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல நின்றார். எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு கள்ளனை போல நினைச்சு கள்ளர்கள் மத்தியில் அவரை சிலுவையில் அடிக்கும் போது கூட அவர் அதை ஏற்றுக்கொண்டார். சிலுவை பாடுகளை எதையும் அவர் தவிர்க்க முடியும். அதிலிருந்து விடுபட அவருக்கு உரிமை இருக்கு. சிலுவையில மரிக்காம இருக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. அவர் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கார். ஆனா இந்த உலகம் அவருக்கு எதை கொடுத்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். காரணம் ஒன்னே ஒண்ணு, இந்த உலக மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா போதும், பாவத்தில் விடுதலை பெற்றா போதும். மாட்டு தொழுவத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டார், கள்ளர் மத்தியில் அடிக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொண்டார், காடியை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் அறைந்தாலும் ஏற்றுக்கொண்டார், பாவி என்ற பட்டத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஒரு குறையும் ஒரு பாவமும் செய்யாத அவர், ஓ ஹல்லேலூயா, பிசாசுகளின் தலைவன் கூட சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொண்டார். காரி துப்பினதை ஏற்றுக்கொண்டார், கன்னத்தில் அறைந்ததை ஏற்றுக்கொண்டார், தாடி மயிரை பிடுங்கினதை ஏற்றுக்கொண்டார், எல்லா துயரங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். காரணம் ஒன்னே ஒண்ணு, உங்களுக்காக எனக்காக நம்மை பாவங்களை மன்னித்து சிலுவையில் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு பதிலாக அவரே மரித்து அவரோடு நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போகும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன கேட்கிறார்? எனக்காக நீ வாழ்வாயா மகளே. ஆண்டவர் எதிர்பார்க்கிற வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணு இல்ல. அவர் பெரிய காரியம் நமக்கு செஞ்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் உனக்காக தான் எல்லாம் செஞ்சேன், நான் செஞ்ச மாதிரியே நீ எனக்கு செய்யணும்னு நான் நினைக்கல, ஆனா எனக்காக நீ அன்பு செலுத்தி வாழ்ந்தா போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் ஒருவரே தேவன் என்று உணர்ந்து காலமெல்லாம் அவருக்காக வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவருக்காக, துன்பத்தில் துயரங்களில் இயேசுவுக்காக. எத்தனையோ பேர் இயேசு விட்டு போயிட்டாங்க, ஆனா நான் என் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக நிற்பேன் என்ற உறுதியை இன்னைக்கு எடுப்போமா? இந்த காலையில நீங்க சொல்ல முடியுமா, இயேசுவே இவ்வளவு எனக்கு செஞ்ச ஆண்டவருக்காக காலமெல்லாம் நான் வாழ்வேன் என்று சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, காலமெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், ஒருபோதும் உம்மை விட்டு திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அன்பு என்றும் மாறா
குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. நீங்க எல்லாரும் பாடுறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. உணர்ந்து சொன்னாதான் நாம் அந்த அன்பை உணர முடியும். இயேசு அவை நமக்காய்ப்பட்ட பாடுகள். ஆண்டவரே, பாருனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமந்தேகுதே. பாருனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமந்தேகுதே. பார சிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். சொல்றீங்களா? என் மீறுதல்காய், ஹல்லேலூயா, என் அக்கிரமங்களுக்காய், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
உயர்த்தி ஆண்டவரே உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் சொல்லி எல்லாரும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா. தள்ளி உட்காருங்க, எடை நெருக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம், தள்ளி உட்காருங்க. எவ்வளவு ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் பெரியவர். நான் எப்போதும் இயேசு என்னை ரட்சிக்கலன்னா நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்ப்பேன். என்னுடைய குடும்பத்தில், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில், ஒரு சாமியாடி குடும்பத்தில் ஆண்டவர் மட்டும் என்னை ரட்சிக்கல அப்படின்னா என் வாழ்க்கை எப்படியோ அமைஞ்சிருக்கும். நான் பழகின இடங்கள், நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், நான் படித்த இடங்கள், நண்பர்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் பார்க்கும்போது தாறுமாறாக போயிருக்கும் என் வாழ்க்கை. கிருபையாக இயேசு என்னை தொட்டதுனால இந்த பரிசுத்த ஜீவியத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். உங்களை அணைத்து பாருங்க, நீங்க கர்த்தரால் தொடப்படலைன்னா, ரட்சிக்கப்படலைன்னா உங்க லைஃப் எப்படி இருக்குமோ? ஆனால் தேவன் மெய் தேவனை காண செய்தார் ஆண்டவர் இந்த பரிசுத்த கூட்டத்தில். ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் சேர்த்தாரே, நித்திய ஜீவனுக்காக உங்களை முத்தரித்தாரே, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார் அல்லவோ. இப்படி கனமான இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. நீங்கள் நரகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். ஓ ஹல்லேலூயா, இயேசுவே மை துதிக்கிறோம் தேவனே. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். என் சிநேகம், ஆண்டவருடைய அன்பு, அவருடைய சிநேகம் மிக பெரியது. ஹல்லேலூயா. என் தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே, அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே. அநாதி சிநேகத்தால் என்னை அணைத்து கொண்டிரே, உம் கிருபையால் என்னை உயர்த்தி வைத்திரே, உம் சித்தம் போல் என்னை வணைந்து கொள்ளுமே, உமக்காகவே நான் உயிர் வாழுவேன். அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே, அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே. பாவி எனக்காய் சிலுவையில் மரித்தேன், பரிசுத்தனாக்கிட உம்மாவி தந்திட்டேன். மாறிடாகும் சிநேகம் என்னை சுகமாக்கிற்று, உம் சேவைக்காய் நான் உயிர் வாழுவேன். அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, சிநேகமே, கைவிடா சிநேகமே, அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே. என் சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே,
சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே, அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே. சொல்லுங்க பார்க்கலாம். கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே, ஓ அநாதி சிநேகமே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு முறை ஆண்டவர் கழுவுகிற தேவன். அந்த அன்பால் நிரப்பட்டும். ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு தூரமா இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் பிளவு ஏற்பட்டிருக்கலாம். கர்த்தர் தூரமா இருக்கிறது போல தெரிகிறதோ? உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் செய்திருக்கிறேன், அவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில ஒரு முறை கூட கர்த்தர் பக்கத்துல வந்துருங்க. இயேசுவே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. என் மேல நீர் உம்முடைய அன்பை ஊற்றுங்க, அநாதி சிநேகத்தை என் மேல ஊற்றுங்கன்னு எல்லாரும் சொல்றீங்களா? இயேசுவே, உம்முடைய சிநேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவரை எவ்வளவு நாளும் பாடி துதிக்கலாம். ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்ததுக்கு பதிலாக நாம திரும்ப எவ்வளவு கொடுத்தாலும் அது நிறைவாகாது. அதுக்கு ஈடாக என்ன கொடுத்தாலும் தகுதியாகாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒரு அவசரத்துக்கு ஒருத்தர் உதவி செய்திருப்பாங்க, பொருளாதார உதவி, ரொம்ப நெருக்கடியான நேரத்தில். அவங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்ல மாட்டோம், எத்தனை முறை திரும்ப திரும்ப ரொம்ப நீங்கள் நல்லா சொல்லுவோம். நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலைன்னா அப்படி சொல்லிகிட்டே இருப்போம். உண்மையில் அப்படி செய்த நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அவங்க செஞ்ச நன்மை அதிகமாக அதிகமாக நம்முடைய வார்த்தைகள் அதிகமாயிட்டே தானே இருக்கும். ஒருவேளை ஒரு பெரிய விபத்துல நீங்க மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் உங்களை வந்து அப்படி காப்பாத்தி இருந்தா நீங்க அவரை வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. உங்க வீட்டுக்கே போய் சொல்வீங்க, நான் இன்னைக்கு இருக்கிற நீங்க தான் சொல்வீங்க. அதை விட அதிகமாக கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த உலகத்துல மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இம்மைக்காக மட்டும் இல்ல, மறுமைக்கும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் இல்லையா? எப்படி அவரை மறந்துட முடியும்? சொல்லுங்க, எப்படி மறந்துட முடியும்? அவரை எப்படி மறந்துட முடியும்? ஓ, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை. உங்களால் முடிஞ்ச எழுமி நின்று சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவர் மகிமைப்படுத்த போறோம். இருக்கிற இடத்துல எழும முடிஞ்சா, ஒருவேளை முடியாத உட்கார்ந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா என்னால முடியும், எழுமி நிற்க முடியும். நான் எழுமி நின்று வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஹல்லேலூயா, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதுன்னு ஆண்டவருக்கு இந்த காலையில ஆண்டவர் நன்றி காணிக்கைகளை செலுத்துவோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரே ஹல்லேலூயா. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன் ஐயா, என் கண்களில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசு அதோ. அன்றைக்கு எல்லாரும் துடித்தார்கள் ஐயா, ஆண்டவருடைய அன்பை எண்ணி. அநேக பெண்கள் அழுதார்கள். இயேசு அடிக்கப்பட்டதை நினைத்தவள் தாய் அருகில் என்று அழுது கொண்டிருந்தாள். எல்லா ஜனங்களும் அழுத மக்கள் உண்டு. கல் நெஞ்சக்காரர்கள் அவரை கொடூரமாய் தாக்கினார்கள். இயேசு சிலுவை சுமக்க முடியாமல் கீழே விழுந்தார். ஆனால் மறுபடியும் எழுந்திருக்க வைத்து மீண்டும் இந்த சிலுவை சுமக்க வைத்தார்கள். கல்வாரி வரைக்கும் நமக்காக சுமந்தார். கல்வாரி வரைக்கும் நமக்காய் சுமந்தார். அந்த நாட்களில் ரோம அரசாங்கம் கொடிய தண்டனை கொடுத்தது. ஆனாலும் மற்ற குற்றவாளிகளை விட இயேசு அதிகமாய் சிலுவை சுமந்தார். அவரை ஏளனம் செய்தார்கள், அடித்தார்கள். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் இயேசு நமக்காக சிந்தினார். கல்வாரி
கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டு கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுவதோ கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுவதோ எந்தன் மீட்பர் இயேசுவதோ எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே திருக்கோலம் நிந்தனையால் ஒரு குலைந்து சென்றனரே ஒரு குலைந்து சென்றனரே கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டு நீங்க சொல்றீங்களா வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுவதோ கண்ணில் நீர் எந்தன் மீட்பர் இயேசுவதோ எந்தன் மீட்பர் இயேசுவதோ சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா பல சகித்தாம் சிறுமை அடைந்தவரா இந்தனை பல சகித்தார் நிந்தனை நமக்காய் சகித்தார் கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டு கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுவதோ கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுவதோ எந்தன் மீட்பர் இயேசுவதோ எந்தன் மீட்பர் இயேசுவதோ